என்ன சிச்சுவேஷனை நீ வெளிப்படையா காட்ட முடியாம இருக்க. பயங்கரமா ஃபீல் பண்றிய நீதான். அப்படியே இப்ப சாப்பிட்டியா? சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு மேடம். டைம் செக்கப்க்கு வரும்போது ஹஸ்பண்ட் கூட தான் வரணும்னு நான் வரமாட்டேன்னு சொன்னேன்னா? ஆமா, இந்தா, வைஃப் எப்படியெல்லாம் இந்தா கூட போச்சு. அதெல்லாம் தேவையே இல்ல, இன்னும் எல்லாம் இல்ல. பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இந்தா. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியுது இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சொன்னீங்க உங்க அப்பா என்னமோ முறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. துணிஞ்சிட்டான். நீங்களும் நல்லா ஏத்தி விட்டு அனுப்பியிருக்கீங்க. உங்களை நம்பி தானே இப்ப நான் நடு ரோட்ல சுத்திட்டு இருக்கேன். நடு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கியா? உங்க வீட்டை இப்ப கொஞ்ச நாளா அதையும் நான் கேக்குறது இல்ல. ஏதோ பண்ணி நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். இதுல உங்களை அது வீடு இல்லையா? ஏதோ பெருசா வாழ்ந்தேன்னு சொல்ற. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? விஜய் தான் இப்படி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னான்னு சொல்றதுல எதுக்கு பயப்படுற நீ? நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீன்லாம் இல்ல அன்பு. சும்மா விஜய மிரட்டுறதுக்காக சொல்ல போறோம், அவ்வளவுதானே? என்ன அன்பு? என்ன கல்யாணம் நடந்துடுமா? நடக்கும், முடிஞ்ச வரைக்கும். முடியாத பட்சத்துல இந்த ஆக்சிடென்ட் மேட்டரை வச்சு எனக்காக எப்படியோ என் பையனை நீங்க வாழ வச்சிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். உனக்கும் எதுவும் இல்லாம கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நான் தான் அவங்கள குடும்பத்தோட துரத்தி விட்டேன். மத்த நாள்லாம் எப்படா ஈவினிங் வரும்னு பார்த்து என்ன சொல்றது, டைம் ஆக ஆக எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது காவேரி. ஐயோ, டெய்லி உங்க கூட இப்படி உங்க கைய பிடிச்சி. உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னா டெய்லியும் நடக்கலாமே. அதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது? ஆமா, ஆசையா ஒண்ணு சொல்ல மாத்தணும். சரிங்க, கொஞ்ச நேரம் அப்படி உட்காரல. இவரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி வாக்கிங் போகணும். நான் பிடிச்சு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம். ஏன் வேணாம்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டீடைல்ஸ் கேதர் டைம் இருக்கு. 6-7 மாசத்துக்கு அப்புறமா தான் வரும். கொடுங்கறல. எங்க வேண்டாங்க. எங்க எங்க இரு காவேரி, சும்மா இரு, சொல்றத கேட்கணும். என்ன தூங்கல, எதுக்குன்னு புரியல. உசிரலா இனிக்குதா உன் தோளில் சாஞ்சிட்டா. எங்க காவேரி, இந்த பாப்பா எல்லாம் எனக்கு இப்பவே ஃபீல் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இன்னும் 3 மாசம் தான். பையன்தான், அது எனக்கு இப்பவே ஃபீல் ஆகுது. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் ஒண்ணுதான். ஏய், நான் விளையாடுறியா நீ? என்னங்க நான் அப்படி பாக்குற? இப்ப பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தீங்களோ அதே மாதிரிதான் ஏன் குழந்தை. அப்போ ஒரே பிரசவத்துல சூப்பரா இருக்கும். அப்ப கூட உங்களுக்கு பையன் வேண்டாமா? பையன் இல்ல, அப்ப 10 கூட பெத்துக்கலாம். நிஜமாவா? நிஜமாவா? ரொம்ப வேணும்னா இன்னும் 1 பெத்துக்கலாம், அவ்வளவுதான். சரி, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பெத்துக்கலாம். மா, காவேரி தான் அவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாலமா. கேட்டு நம்ம குடும்பமானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நீ அதே இரு. ஆமா, நான் கவலைப்படாம இருக்கேன். சந்தோஷமா சிரிச்சு புழங்கிக்கிட்டு இருக்கணும். இவள வீட்டுக்கு வாடினாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஆமா ஆமா, நம்ம இன்னைக்கு மனசுக்கு சங்கடமான விஷயம் நடந்து போச்சு.
அப்ப மட்டும் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? தனியா ஒரு வீடு பாத்துக்கிட்டு இருங்க. என்னம்மா பேசுற நீ? என்னடா? பொறுப்பா தட்டி கழிக்க சொல்றியா? இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் பணத்தை தொலைச்சதுதான், அது தெரியும்ல. பொருட்காட்சியில அப்பள கடை போட்டிருக்கோம். காவேரி தான் அப்பள வியாபாரத்தை பாத்துக்கிறான். இவ்ளோ பிரச்சனை நடந்தும் திரும்ப எங்க ஆத்த சொந்தக்காரங்களா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுட்டா. நான் வேற என்னென்னலாமோ பேசி அம்மா பிரச்சனையுமே எங்களை விட்டுருங்க. உங்க வாழ்க்கை வாங்கிண்டு பொண்ணை இன்னொருத்தனுக்கு ஒரு வருஷத்துக்கு பொண்டாட்டியா கேள். அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு திரும்ப அழைச்சுண்டு வேற வந்திருக்கேன். ஷோ, இந்த பையன் காவேரிய வீட்டுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்குமே விஷயம். ஏதோ எங்க கெட்ட நேரம் இப்படி எல்லாம் ஆயிப்போச்சு. அதுக்குன்னு பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறதுதான் நேரம்ங்கிறோம்ல. அவ தங்கச்சி ஆமாமா, ரொம்ப சின்ன பொண்ணுதான். லா பாயிண்ட் எல்லாம் பேச சொல்லுங்க, நன்னா பேசுவா. அதாவது வந்துச்சு எங்க ஆத்த காலி பண்ணிக்கோங்க, அத சொல்ல வேண்டியதுதானே. இப்ப பாருங்க எப்படி எல்லாம் வார்த்தையை தாங்க வேண்டி இருக்குன்னு. இதையெல்லாம் கேட்கணும்னு இருக்கல்ல, அது இருக்கிற வரைக்கும் அவன் வந்துகிட்டு தான் இருப்பான். ஒண்ணு சேர்த்து வையி, இல்லையா விவாகரத்துக்கான வழிய பாரு. சேர்த்து வைக்கணும்ன்ற பேச்சுக்கே இடம் இல்ல மதனி.